நாங்கெல்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா என முதலமைச்சர் விஜய் எழுப்பிய ஒரு கேள்வி தமிழக அரசியலின் உடை வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தனலட்சுமி விளக்கும் சிறப்பு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் விஜய் கேட்ட இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு விவாத பொருளா மாறி இருக்கு. கருப்பும் வெள்ளையும் தான் என் செயல்பாடுகளும் கருப்பும் வெள்ளை போல வெளிப்படையா இருக்கும்னு தனது உடை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு விஜய் விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஒரு முதலமைச்சரின் உடை ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுதுன்னா, தமிழக அரசியல்ல உடை என்பது வெறும் உடை கிடையாது, அது ஒரு அடையாளம், ஒரு அரசியல் மொழி. இன்னைக்கு விஜயின் கோட் சூட் பேசப்படுற மாதிரி பல முன்னாள் அரசியல் தலைவர்களின் உடை நடைமுறையும் தனி அரசியல் அடையாளத்தை உருவாக்கி இருக்கு. கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தால், சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களான ஓ.பி. ராமசாமி ரெட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, சி. ராஜகோபாலாச்சாரி போன்ற தலைவர்கள் அனைவரும் கதர் ஆடைகளையும் வெள்ளை வேட்டி சட்டையையும் தான் பெரும்பாலும் அணிந்தார்கள். அப்போ அது ஒரு அரசியல் ஃபேஷன்லாம் இல்ல, சுதந்திர போராட்டத்தின் தாக்கமும் காந்திய சிந்தனையின் தாக்கமும் வெளிநாட்டு துணியை புறக்கணிச்சு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கதர் துணியை அணிவது என்பது தேசப்பற்றின் அடையாளமா பார்க்கப்பட்ட காலம்தான் அது. அந்த மரபை இன்னும் வலுவா மக்களிடம் கொண்டு சென்றவர் காமராஜர். காமராஜரை நினைத்தாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது என்னன்னு கேட்டா, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை வேட்டியும் தான். காமராஜர் நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதன் தான்னு சொல்லாமல் சொல்லிய உடைதான் அது. அதனால்தான் இன்னைக்கும் எளிமையின் உதாரணம் சொல்லும் போது காமராஜரின் பெயர் முதல்ல நாம ஞாபகத்துக்கு வருது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த எம் பக்தவச்சலம் ஆடம்பரமற்ற வெள்ளை வேட்டி சட்டை மற்றும் தோளில் கதர் துண்டு அணிவதை அவரது வழக்கமா கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அண்ணா வந்தார். சி.என். அண்ணாதுரை வெறும் அரசியல்வாதி இல்ல, ஒரு இயக்கத்தின் முகம். திராவிட இயக்கம் சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருந்த காலம் அது. அதனால் உடையிலும் அந்த அரசியலின் தாக்கம் இருந்துச்சு. கருப்பு நிறம் என்பது வெறும் நிறம் இல்ல, அது எதிர்ப்பின் அடையாளம், சமூக அநீதிக்கு எதிரான குரலின் அடையாளம். அண்ணாவின் தோற்றம் அதே சிந்தனையை மக்களிடம் கொண்டு சென்றுச்சு. பிறகு வந்தார் கலைஞர் கருணாநிதி. தமிழக அரசியல்ல உடைய ஒரு பிராண்டாக மாற்றியவர் யார் என்றால் பலரும் கருணாநிதியை தான் சொல்வார்கள். மஞ்சள் துண்டு, கருப்பு கண்ணாடி இவை இரண்டும் இல்லாம கலைஞரை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு தேர்தல் கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் மேடையில மஞ்சள் துண்டு தெரிந்தாலே கலைஞர் வந்துட்டார்னு சொல்லும் அளவுக்கு அது அவரது அடையாளமா மாறுச்சு. அதற்கு பிறகு வந்தார் எம்ஜிஆர். உண்மையை சொல்லணும்னா தமிழக அரசியல்ல தோற்றத்தின் சக்திய மிக சரியா புரிந்து கொண்டவர் எம்ஜிஆர். வெள்ளை தொப்பி, கருப்பு கண்ணாடி, வெள்ளை உடை அவருடைய பேச்சுக்கு முன்னாடியே அவரது தோற்றம் மக்களை கவர்ந்துவிடும். திரைப்படங்கள்ல பார்த்த அதே மனிதரை அரசியல் மேடையிலும் மக்கள் பார்த்தார்கள். அதனால்தான் எம்ஜிஆர் ஒரு தலைவர் என்பதை தாண்டி ஒரு உணர்வாக மாறினார். பிறகு ஜெயலலிதா உருவாக்கிய அம்மா பிம்பத்தில் அவரது உடைக்கும் முக்கிய பங்கு இருந்துச்சு. எளிமையான சேலைகள், பெரிய பொட்டு, கட்டுப்பாடான தோற்றம், தனது புடவையின் முந்தையை தோள்பட்டை மீது சால்வை போல போர்த்தி கொள்ளும் முறை அவருக்கு ஒரு பாரம்பரியமான அதே சமயம் கம்பீரமான தோற்றத்தை தந்துச்சு. ஒரு பெண் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தனித்துவமான அடையாளத்தை அவர் உருவாக்கியிருந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் கூட அவர் அணிந்த நிற சேலைகளை பின்பற்றிய காலமும் இருக்கு. அதன் பிறகு ஸ்டாலின். இவரின் தனிப்பட்ட ஸ்டைல் என பார்த்தா பெரிய அல்லது அகலமான காலர் கொண்ட வெள்ளை முழுக்கை சட்டை. இன்னைக்கும் முக்கிய நிகழ்ச்சிகள்ல வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி என்ற தமிழக அரசியலின் பாரம்பரிய உடையை தான் தொடர்ந்து வராரு. இப்படி பார்த்தால் தமிழக அரசியல்ல ஒவ்வொரு தலைவரும் தங்களுக்கான ஒரு உடை அடையாளத்தை உருவாக்கி இருக்காங்க. இப்போ அந்த பட்டியல்ல புதிதா இணைஞ்சிருக்கிறது விஜயின் கருப்பு வெள்ளை கோட் சூட். ஏன்னா தமிழக அரசியல்ல முதலமைச்சர் என்றாலே வெள்ளை வேட்டி என்ற ஒரு எழுதப்படாத மரபு இருந்துட்டு வந்துச்சு. அந்த மரபை உடைத்து ஒரு புதிய தோற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் தற்போதைய முதலமைச்சர் விஜய். இவரது உடை குறித்து பல விமர்சனங்களும் விவாதமும் எழுந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திருச்சி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லியிருந்தாரு. கருப்பும் வெள்ளையும் தான் என் செயல்பாடுகளும் கருப்பு வெள்ளை போல வெளிப்படையாக இருக்கும்னு விஜய் கூறியதன் மூலமா தனது உடை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு மட்டுமல்ல, அந்த உடைக்கு பின் இருக்கும் செய்தியையும் அவர் விளக்கியிருக்காரு. தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒரு தலைவரின் உடை என்பது வெறும் தோற்றமாக மட்டும் பார்க்கப்படல,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒரு அரசியல் மொழியாகவும் ஒரு அரசியல் பிம்பத்தின் அடையாளமாகவும் இருந்திருக்கு. ஆனா தமிழக அரசியல் வரலாறு சொல்லும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உடை மக்களின் கவனத்தை ஈர்க்கலாம், ஒரு தோற்றம் பேசுபொருளா மாறலாம். ஆனால் காலத்தை கடந்து நிலைத்திருப்பது அந்த தோற்றம் அல்ல, அந்த தலைவரின் செயல்பாடுகள் தான். அதனால்தான் இன்று விஜயின் கருப்பு வெள்ளை சூட் பேசப்பட்டாலும் நாளை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளப் போவது அவரது உடையை அல்ல, அவர் உருவாக்கும் ஆட்சியையும் அவர் விட்டு செல்லும் அரசியல் அடையாளத்தையும் தான். அதுவே தமிழக அரசியலின் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பாடமா இருக்கு. நவீன தலைமுறை அரசியல் புதிய தோற்றத்தை உருவாக்குறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.